வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாரதிய ஜனதாவின் தேசிய செயற்குழுவில் மோடிக்கு பிரச்சார குழு தலைவர் பதவி. அத்வானி புறக்கணிப்பை மீறி கட்சி தலைமை நடவடிக்கை. தமிழகத்தில் பயிற்சி பெறும் இலங்கை ராணுவ அதிகாரிகளை உடனடியாக திருப்பி அனுப்ப ஜெயலலிதா வலியுறுத்தல். இலங்கை தமிழர்களை காக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என பிரதமருக்கு கருணாநிதி அவசர கடிதம். போலீசார் வக்கீல் இடையே மோதல். சென்னை எம்கேபி நகர் போலீஸ் நிலையம் சூறை. விரிவான செய்திகள். வரும் லோக்சபா தேர்தல் பிரச்சார குழு தலைவராக குஜராத் முதல்வர் மோடியை நியமிப்பதென பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு முடிவு செய்துள்ளது. வரும் லோக்சபா தேர்தல், மாநில சட்டசபை தேர்தல்கள் தொடர்பாக விவாதிக்க பாரதிய ஜனதாவின் 3 நாள் மாநாடு கோவா மாநில தலைநகர் பனாஜியில் வெள்ளியன்று துவங்கியது. குஜராத் முதல்வர் மோடிக்கு லோக்சபா தேர்தல் பிரச்சார குழு தலைவர் பதவியை வழங்க எதிர்ப்பு தெரிவித்து முதல் நாளன்று நடந்த உயர்மட்ட குழு கூட்டத்தை புறக்கணித்த மூத்த தலைவர் அத்வானி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த தேசிய செயற்குழு கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. மூத்த தலைவர் அத்வானி இல்லாமல் மோடிக்கு புதிய பொறுப்பை வழங்குவதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் கட்சி தலைமை இருந்தது. ஞாயிறன்று கட்சியின் தாய் அமைப்பான RSS இருந்து கண்டிப்பான அறிவுரை வந்து சேர்ந்தது. செயற்குழு கூட்டத்தை அத்வானி புறக்கணித்த காரணத்துக்காக மோடிக்கு புதிய பதவியை வழங்கும் முடிவை ஒத்திப்போடக்கூடாது என்று RSS அறிவுறுத்தியது. அதைத் தொடர்ந்து மோடி விவகாரம் குறித்து செயற்குழுவில் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் லோக்சபா தேர்தல் பிரச்சார குழு தலைவராக குஜராத் முதல்வர் மோடி நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் அறிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் உசைன், பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரப்போகிறது என்றார். घंटों का समय नहीं है, मिनटों का समय। देश के उम्मीदों पर खड़ी उतरेगी भारतीय जनता पार्टी और हमारे राष्ट्रीय अध्यक्ष इस बारे में निर्णय करके सूचित करेंगे. விலைவாசி மற்றும் ஊழல்களை கட்டுப்படுத்த தவறிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் செயலற்ற தன்மையை கண்டித்து ஜூன் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையில் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்த தேசிய செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசை கண்டித்து மே 27ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரையில் தேசிய அளவிலான போராட்டத்தை நடத்தப் போவதாக முதலில் பாரதிய ஜனதா அறிவித்திருந்தது. சத்தீஸ்கரில் நடந்த மாவோயிஸ்ட் தாக்குதலில் 28 காங்கிரசார் கொல்லப்பட்டதால் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் பயிற்சி பெறும் இலங்கை ராணுவ அதிகாரிகளை உடனே வெளியேற்றும்படி பிரதமருக்கு ஜெயலலிதா கடும் ஆவேசத்துடன் கடிதம் அனுப்பியுள்ளார். இலங்கை தமிழர் விவகாரம் தொடர்பாக கருணாநிதியும் பிரதமருக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று ஒரு அவசர கடிதம் அனுப்பினார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் 2 இலங்கை ராணுவ அதிகாரிகள் கடந்த மே 27ஆம் தேதியிலிருந்து பயிற்சி பெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழர் இனப்படுகொலை, மனித உரிமை மீறல்களால் தமிழக மக்கள் கடும் வெறுப்பில் உள்ளனர் என்றும், அதேபோல அப்பாவி தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடுக்கடலில் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதால் ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயமே கொதிப்படைந்து போயிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் உணர்வுகளை அலட்சியம் செய்துவிட்டு இலங்கை ராணுவத்தினருக்கு ரகசிய பயிற்சி தர மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். வெலிங்டன் கல்லூரியில் இலங்கை ராணுவத்தினர் பயிற்சியை துவக்கிய அதே நாளில் தஞ்சாவூர் வந்திருந்த ராணுவ அமைச்சர் அந்தோணி தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இலங்கை ராணுவத்தினருக்கு தமிழகத்தில் பயிற்சி அளிப்பதில்லை என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பேசியது ஆச்சரியம் அளிக்கிறது என்று கூறிய ஜெயலலிதா, மத்திய அரசின் இரட்டை வேடத்தையே இது காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். எனவே உடனடியாக 2 ராணுவ அதிகாரிகளையும் வெலிங்டன் கல்லூரியில் இருந்து வெளியேற்றி இலங்கைக்கு திரும்ப அனுப்ப வேண்டும் என பிரதமரை வலியுறுத்தியுள்ள ஜெயலலிதா, இலங்கை தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல், தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கான நம்பகமான நடவடிக்கைகளை இலங்கை அரசு எடுக்கும் வரை அந்நாட்டு ராணுவத்தினருக்கு இந்தியாவில் பயிற்சி அளிப்பதில்லை என்ற கொள்கை முடிவை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியும் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஒரு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். ராஜீவ் ஜெயவர்தனே 1987 ஒப்பந்தத்தில் 13வது அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, அச்சட்டத்தை தற்போதைய இலங்கை அரசு திருத்தம் செய்ய முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். இதை தடுத்து நிறுத்த மத்திய அரசு இலங்கை அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார்.
வக்கீல்கள் போலீசார் இடையே ஏற்பட்ட மோதலில் சென்னை எம்கேபி நகர் போலீஸ் நிலையம் சூறையாடப்பட்டது. போலீசாரும் வக்கீல்களும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சென்னை எம்கேபி நகர் போலீஸ் நிலையத்தில் வக்கீல் மைக்கேல் என்பவர் சக வக்கீல்களுடன் ஞாயிற்றுக்கிழமை இன்ஸ்பெக்டர் நடராஜனிடம் ஒரு புகார் தர வந்தார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. தகராறு முற்றி போய் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். வக்கீல்கள் தாக்கியதில் இன்ஸ்பெக்டர் நடராஜன் உட்பட 4 போலீசார் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் தாக்கியதில் வக்கீல் மைக்கேலுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த மைக்கேல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். போய் பேசிட்டு இருக்கும்போது அவர் வார்த்தைகளை ரொம்ப இதுவா விட்டாரு. நான் வெளியே வந்து நின்றுட்டேன். வெளியே வந்த பிறகு சீறி பாஞ்சி என் மேல சட்டை பிடிச்சி இழுத்து அவருடைய நகைக்கீரெல்லாம் இங்க இருக்கு. அவருடைய நகைக்கீரெல்லாம் இங்க சட்டை பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னை அடிச்சு வந்த என்ன கண்ணு மண்ணு தெரிய மாட்டேங்கிறாங்க. சக வழக்கறிஞர்கள் வந்து தடுக்கல அப்படின்னா ஒண்ணு நான் வந்து ஐசியூல இருந்திருப்பேன், இல்ல மார்ச்சுவரியில இருந்திருப்பேன். போலீசார் வக்கீல்கள் இடையே ஏற்பட்ட மோதலின் போது போலீஸ் ஜீப்பின் கண்ணாடியையும் காவல் நிலையத்தில் இருந்த மேஜை, நாற்காலி உட்பட ஏராளமான பொருட்களை அடித்து உடைக்கப்பட்டன. போலீஸ் நிலையத்தின் உள்ளே நடந்த மோதலால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது. தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு தொடங்கியது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் தலைவராக பதவி வகித்த பாரதி ராஜாவின் பதவிக்காலம் முடிவடைந்துள்ளது. சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு புதிய பதவிகளுக்கான தேர்தல் ஞாயிறன்று நடந்தது. படைப்பாளிகள் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு விக்ரமனும், பொதுச் செயலாளர் பதவிக்கு RK செல்வமணியும், நமக்காக நாம் அணியில் தலைவர் பதவிக்கு விசுவும், பொதுச் செயலாளர் பதவிக்கு சுந்தர்ராஜனும் போட்டியிடுகின்றனர். இயக்குநர்கள் சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள 700க்கும் மேற்பட்ட இயக்குநர்களும் 1000க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்களும் ஓட்டளிக்கின்றனர். படைப்பாளிகள் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து தலைவரா நானும், செயலாளர் RK செல்வமணியும், பொருளாளரா V சேகரும், துணைத் தலைவர்களாக KS ரவிக்குமார், P வாசு சாரும், இணைச் செயலாளர்களாக லிங்குசாமி, பேரரசு போன்றோரும், இன்னும் 12 பேர் செயற்குழு உறுப்பினர் பொறுப்புக்கும் ஒரு 21 பேர் ஒரு அணி அமைச்சு போட்டியிடுறோம். நிச்சயமா எங்களுடைய அணி வெற்றி பெறும் நான் நம்புறேன். மாலை 5 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கிறது. ஞாயிறு இரவிலேயே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறந்து 4 நாட்களே ஆன பெண் குழந்தையை விற்க முயன்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். வறுமை காரணமாக குழந்தையை விற்க முயன்ற தம்பதியரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையைச் சேர்ந்த தம்பதிகள் ரமேஷ், வசந்தா. இவர்களுக்கு 4 நாட்களுக்கு முன்னர் செம்மேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண் குழந்தை பிறந்தது. இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளதால் 3வது பெண் குழந்தையை காப்பாற்றுவதில் சிரமம் ஏற்பட்டதால் அக்குழந்தையை விற்க முயன்றனர். இதற்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வரும் லட்சுமியை அணுகினர். அவர் அந்த குழந்தையை தனது சொந்த காரில் எடுத்துச் சென்றார். அப்போது லட்சுமி சென்ற கார் விபத்துக்குள்ளானதால் கொல்லிமலைக்கு சுற்றுலாவிற்கு வந்த ஒரு காரில் உதவி கேட்டு குழந்தையுடன் சென்றார். அப்போது லட்சுமி மீது சந்தேகம் ஏற்பட்டதால் சுற்றுலா வந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் தந்தனர். இதையடுத்து லட்சுமி, அவரது கார் ஓட்டுநர் சரவணன், குழந்தையை பெற்றுக் கொள்ள வந்த ராசிபுரத்தைச் சேர்ந்த மல்லிகா, குழந்தைவேல் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த குணசேகரன் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். குழந்தையை விற்க முயன்றதை ஒப்புக்கொண்ட லட்சுமியை போலீசார் கைது செய்தனர். சேலத்திலிருந்து சுற்றுலா பயணம் கொல்லிமலைக்கா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அங்கே வந்திருந்தோம். வர வழியில் சோழகாடுன்ற இடத்துல இருந்து கார் ஈயோ கார்னு டச் பண்ணிருக்காங்க. நாங்க அந்த காரை கிட்ட போய் பார்க்கல. சரி லிப்ட் கொடுங்க, டிரைவரும் லேடியும் கேட்டாங்க. சரி வாங்க லிப்ட் தரேன்னு சொன்ன இடத்துல வந்து ஒரு குழந்தையை கூட்டு வந்தாங்க. அந்த குழந்தை யாருன்னு கேட்டதுக்கு வந்து இது எங்க அண்ணன் பொண்ணு, கொண்டு போய் நாங்க கீழே கொடுக்கணும் ஒரு இடத்துல அப்படின்னாங்க. பிறந்த 2 நாள் குழந்தை எங்கன்னு கேட்டதுக்கு அந்த கூட வந்த ஜென்ஸும் அந்த லேடியும் பதில் மாத்தி சொன்னதுனால நாங்க கொல்லிமலை அடி செக் போஸ்ட்ல இருந்து சரண் பண்ணி வச்சிருக்காங்களா. லட்சுமி இதுபோன்று குழந்தை விற்பனை செய்துள்ளாரா என்று விசாரணை நடத்தி வருவதோடு குழந்தையை லட்சுமியிடம் ஒப்படைத்த தம்பதியினரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கியது. கேரள எல்லையோரத்தில் உள்ள குமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை பகல் முழுவதும் கனமழை பெய்தது. இதனால் கீரிப்பாறை அருகே காளிகேசம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான ரப்பர் தோட்டங்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியது.
இதை பார்வையிட ஜீப்பில் சென்ற ரப்பர் கழக மேலாளர் தாமஸின் ஜீப் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அப்போது அங்கிருந்த ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தாமஸையும் ஜீப்பையும் கயிறு கட்டி மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கிரிப்பாறை இடியம் வந்துட்டு காலையை சுற்றி வருவதற்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு காட்டாற்று தண்ணி திடீர்னு வந்து அவர் அடித்து ஆற்றுக்குள் கொண்டு சென்றது. இந்த நேரத்தில் அவர் படபடா டக்குன்னு வண்டிக்குள்ள இறங்கி அவர் உயிர் தப்பி புறம் வந்தார். இப்போது வண்டியை மீட்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. மழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. கன்னியாகுமரி பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றத்தினால தூண்டில் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பாதிய பிச்சுட்டு போயிட்டு பயங்கரமான அலையும் புயலும் ஏற்பட்டு தூண்டிலோட 3/4 பாகம் பெய்யாச்சு. நடுவிலே பொத்துட்டு அப்படி உள்ள நிலையில தொழிலுக்கு யாரும் போக முடியாம கஷ்டப்படுறோம். மழை வலுத்து வருவதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இயற்கை சீற்றத்தை தடுக்கும் வகையில் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். வரதட்சணை கொடுமை செய்த கணவனை கைது செய்ய வலியுறுத்தி கோவை கமிஷனர் அலுவலக வாசலில் அழுது புரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மதுக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார்புரத்தைச் சேர்ந்தவர் சவிதா பிபி. புளியகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் அஷ்ரப் அலி. இருவருக்கும் கடந்த மாதம் திருமணம் நடந்தது. ஒரு நாள் மட்டுமே கணவருடன் குடும்பம் நடத்திய சபீதாவை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அஷ்ரப் அலி. இது குறித்து புளியகுளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கோவை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க புதுப்பெண் சபீதா பிபி அவரது குடும்பத்துடன் வந்தார். அவர்களை போலீசார் தடுத்ததால் கமிஷனர் அலுவலக வாசலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்ற போது சபீதா சாலையில் படுத்து அழுது புரண்டு தர்ணாவில் ஈடுபட்டார். முடிச்சு கொடுத்து ஒரே நாள்ல டவரி எச்சா வேணும்னு கேட்டு பொண்ணை கொண்டு வீட்டுல விட்டு போயிட்டாரு. அது சம்பந்தமா புலிகுளம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு சில குண்டர்கள் 8 பேர் 10 பேர் அன்னாடு வந்து வீட்டுல பொண்ணுங்க தனியா இருக்கிற ரகலை பண்ணி அடிக்கடி பண்றாங்க. நானும் காவல்துறை கமிஷனர் எல்லாத்துக்கும் நம்பர் கூப்பிட்டு சொல்றேனுங்க. யாரும் நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரே நாள்ல சீரழிஞ்சு போச்சு. தர்ணாவில் ஈடுபட்டவர்களை பெண் காவலர்கள் துணையுடன் அப்புறப்படுத்தி பின்னர் முறைப்படி கமிஷனரிடம் மனு கொடுக்க போலீசார் ஏற்பாடு செய்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட கமிஷனர் விஸ்வநாதன் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வெளியேறினர். சைக்கிளிங் போட்டிகளில் கலந்து கொள்ள தேவையான பயிற்சிகள் எடுக்க சென்னையில் ஓடுதளம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சென்னையில் இயங்கி வரும் தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கத்தினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த சைக்கிளிங் வீரர்கள் தேசிய மற்றும் ஆசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்பதை சுட்டிக்காட்டிய இச்சங்கத்தினர் தற்போது போதுமான பயிற்சி தர முடிவதில்லை என்று கவலை தெரிவித்தனர். இதற்காக சென்னை ஷெனாய் நகரில் சைக்கிளிங் ஓடுதளம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசு சைக்கிளிங் ஓடுதளம் அமைக்கிறதுக்கு நிதியுதவி அளிச்சிருக்காங்க. அந்த நிதியுதவியும் இடமும் இருக்குது. இடம் ஷெனாய் நகரில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஓடுதளம் வெகு விரைவில் தமிழக அரசு அமைத்து கொடுத்தால் ஏற்கனவே இருக்கும் சைக்கிளிங் விளையாட்டு வீரர்களை விட பல மடங்கு விளையாட்டு வீரர்கள் உருவாக்கப்படுவார்கள். சைக்கிளிங் வீரர்களை ஊக்குவிக்க அடுத்த மாதம் புதுக்கோட்டையிலும் ஆகஸ்ட் மாதம் கரூரிலும் சைக்கிளிங் ரேஸ் நடத்த உள்ளதாக இச்சங்கத்தினர் தெரிவித்தனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,712 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,589 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 46 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,215 ரூபாயாக இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை துவங்கியதை அடுத்து கடந்த 2 தினங்களாக குற்றாலம் பகுதியில் அவ்வப்போது மிதமான சாரல் மழை பொழிந்து வந்தது. வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை பொழிந்ததால் சனிக்கிழமை அதிகாலை முதல் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் வீழ்ந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்தனர்.
5 அருவியில் தண்ணீர் அதிகமாக விழுந்தாலும் 2 கிளைகளில் மட்டும் ஓரமாக நின்று குளிக்க போலீசார் அனுமதித்தனர். பேரருவியில் சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல் தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இப்ப அருவியில தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, மிக மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணி எல்லாரும் ஜாலியா குளிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். கிளைமேட் ரொம்ப சூப்பர். குற்றாலத்தில் சீசன் களை கட்ட தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் மற்றும் விடுதி உரிமையாளர்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.